இனிமே நீங்க சிவகாசி கடையிலும் சரி மதுரை கடையிலும் சரி நீங்க சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டை நம்பி போக வேணாம். அந்த கடையை ரெண்டுமே நாங்க மூடிட்டோம். சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்ன்றது எடுத்தோன்னே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சது கிடையாது. இதுல காரம் ஜாஸ்தியா இருக்கு, உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா இம்மிடியட்டா எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு பொருளை கொடுக்கணும். சிவக்கண்ணனை நம்பி தான் நான் வந்தேன், சாப்பிட்டேன். என்னங்க இப்போ வந்து பிரியாணி வந்து இப்படி இருக்குங்க. தொழில் பண்ணணும் ஓகே, ஆனால் மணி மோட்டிவோட பண்ணும்போது எங்களுக்கு என்ன கஷ்டமாயிடுச்சு. கடை ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் சரி நம்ம கடையை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவு. சிவகாசி மதுரை மக்களுக்கு இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டு சிவகாசி மதுரையிலையும் சமீபத்தில் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருந்தோம். அப்போ அந்த 5 வருஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்காக நிறைய விதமான ப்ராசஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு தெரியும், சமீபத்தில் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நன்றி மசாலா ஆரம்பிச்சிருந்தோம். இந்த நன்றி மசாலா ஆரண்டியோடவே நம்ம சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் மசாலா நம்ம ஆரண்டி பண்ணியிருந்தோம். அப்போ இந்த மசாலாவை வச்சு தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கணும். நிறைய விதிமுறைக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரான்ச்சைசின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வந்து நம்ம சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தோம். நம்மளுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல, இந்த ப்ரொசீஜர் எதுவுமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் வார்னிங் கொடுத்துட்டோம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நம்ம மசாலாவை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும், நீங்களா ஒரு ஓனா ஒரு மசாலா போட்டு பயன்படுத்தாதீங்க, இந்த மாதிரி தான் சமைச்சு மக்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் மக்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டு நாளைக்கு நம்மளை தேடி வருவாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டா எந்த விதமான நெஞ்செரிச்சல் இருக்கக்கூடாது, புளிச்ச ஏப்பம் வரக்கூடாது, தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்போனா நீங்க இந்த மசாலாவை மாதிரி பயன்படுத்தி நீங்க குக் பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவங்க இது வரைக்கும் கேட்கற மாதிரி இல்ல. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருந்து நமக்கு எனக்கு பர்சனலா கால் பண்றாங்க. நிறைய பேர் கால் பண்ணி, ஆனா இந்த மாதிரி மதுரை கடைக்கு போயிருந்தேன், அங்க வந்து நாங்க போயிட்டு சாப்பிட போறோம், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பொருள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா கூட கூப்பிட்டு கேட்டா கூட இந்த பாக்குறாங்க சொல்றாங்கன்ட்டு போயிடுறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. 4 நாளைக்கு முன்னாடி கூட எஸ்போ போயிருந்தோம். அப்ப சிவகாசி கடையை பத்தி கம்ப்ளைண்ட் வந்தது இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா சிவகாசி கடையை பத்தி அங்க போனா பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல, ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லைன்னாங்க. இது இவரு மட்டும் இல்லைங்க, கமெண்ட்ல பயங்கரமா வந்துட்டே இருக்குது. ஏன்னா 1-2 அப்புறம் நிறைய கமெண்ட் வருது. இப்படியே போனோம்னா நம்ம பேரு அவங்க டேமேஜ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கறதுனால நம்ம வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போச்சு. கண்டிப்பா நாங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் சொல்லிட்டோம். 2-3 டைம் நாங்க வார்னிங் லெட்டரும் அனுப்பிச்சு விட்டுட்டோம். இதுக்கு மேலே அவங்க கேட்கல அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம அந்த கடையை நடத்தி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு எனக்கு. கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல இப்ப லீகலா நாங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு உண்டான லீகல் ப்ரொசீஜர் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இனிமே நீங்க சிவகாசி கடையிலும் சரி மதுரை கடையிலும் சரி நீங்க சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டை நம்பி போக வேணாம். அந்த கடையை ரெண்டுமே நாங்க மூடிட்டோம். இப்ப சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு சாப்பிட வரணும் அதை சொல்லுங்க. கண்டிப்பா சம்பகான், எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்ன்றது எடுத்தோன்னே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அதுதான் இந்த பின்னாடி இருக்கிற தள்ளுவண்டி. இந்த தள்ளுவண்டியில இருந்து முதல்ல என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சமையல் மாஸ்டரா இருந்தேன். சமையல் மாஸ்டரா இருந்து இந்த தள்ளுவண்டி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடையா வச்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இவ்வளவு கடையும் வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நன்றி மசாலா ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணோம். இந்த சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க எதனால சாப்பிட வரணும் அப்படின்னா, நான் என்னோட குடும்பத்தோட என் குழந்தைங்களோட கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனா என்ன நினைச்சு போவோம் அப்படின்னா, அங்க போனா நம்மளுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது, நம்ம குழந்தைக்கு நம்ம சாப்பாடு எடுத்து ஊட்டினாலும் நம்ம எந்த அச்சமும் இல்லாம, இந்த பொருள்ல வந்து எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, எந்த ப்ரெசர்வேட்டிவும் கிடையாது, எந்த கலரும் கிடையாது, அப்போ நம்ம குழந்தைக்கு ஊட்டலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அந்த ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றதுக்காக தான் சம்பவம் நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட். இது வந்து நம்ம பிரான்ச்சைசி கடையில இல்ல அப்படின்ற போது, சிவக்கண்ணன் கடையில இங்க கோயம்புத்தூர்ல சாப்பிட்டுட்டு மத்த கடையில போய் சாப்பிடும் போது அங்க டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னா சிவக்கண்ணனை நம்பி தான் நீங்க சாப்பிட வந்தாங்க. அந்த ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கும்ல. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு சம்பவம். என்ன அப்படின்னா, பாம் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இதான் முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், கலர் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, அப்ப கலருக்கு என்னதான் பண்ணுவீங்க? 65 போட்டா கலர் வருமே அப்படின்னு நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்களே சொல்லுங்க, 65 போட்டா எப்படி கலர் வருது? ஆக்சுவலா 65 பாத்தீங்கன்னா கலர் வர்றதுக்கு நிறைய பேர் கலர் பொடி தான் போடுவாங்க. அது நல்ல ரெட்டிஸா
இருக்கு, பார்த்தவே சக்கச்சக்கான் இருக்கு. ஆனா நாம 65க்கு என்ன போறோம்னா காஷ்மீர் மிளகா போடுறோம். அதாவது அதுதான் கலர் கொடுக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கும்போது சக்கச்சக்கேன்னு சிகப்பாலாம் இருக்காது. கலர் இருக்கு, சிகப்பு இருக்கு, ரொம்ப கலரா இருக்காது. அதே மாதிரி வகுத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. நேச்சுரல் ப்ராடக்ட், நேச்சுரலான இருக்குது. இதுதாங்க நம்ம சிக்கன் 65 கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா பட்டர் சிக்கன் கிரேவி கொடுத்தாலும் சரி, நேச்சுரலா என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் கொடுப்போம். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு சுவையை ஏத்துறதுக்காக இதுல வந்து எசன்ஸ் சேர்க்கறது இல்ல ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் போடுறது இந்த மாதிரி வேலையும் நம்ம பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கன்ல இருந்து மீன்ல இருந்து அன்னன்னைக்கு பொருள் வாங்கி அன்னைக்கே சமைச்சு அன்னைக்கே காலி பண்ணிடணும் அப்படின்றதுதான் நம்ம ஒரு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வச்சிருக்கோம். கடைக்கு வர கஸ்டமரை நல்லா கவனிக்கணும். கடைக்கு கஸ்டமர் வராங்கன்னா நீங்க எதை நம்பி வரீங்க? சிவகண்ணன் யூடியூப்ல பாக்குறேன், ஃபேஸ்புக்ல பாக்குறேன், நல்லா சமைக்கிறாரு, ஸோ அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு, அதனால நம்ம அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க வரீங்க. அப்போ வரவங்களை வெல்கம் பண்ணிட்டு நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறிட்டு அவங்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து நிறைய இருக்கா இல்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டு ஏதாச்சும் இல்லைங்க இதுல காரம் ஜாஸ்தியா இருக்கு, உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா இமிடியட்டா எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு பொருளை கொடுக்கணும். அதாவது கஸ்டமர் உபசரிப்பு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிரான்ச்சைசி இப்போ கொடுக்காம ரொம்ப பொறுமையா ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டை பிரான்ச்சைசி கொடுத்தோம். முழுக்க முழுக்க நம்ம காசை போட்டோம், காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல வந்தாங்கன்னா எப்படிதான் இந்த பிசினஸ் எடுத்துட்டு போக முடியும்? ஒரு பிசினஸ் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 6 மாசமாச்சும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த பிசினஸை முதல்ல நம்ம நிலைப்படுத்தணும். நிலைப்படுத்துறதுக்கு கஸ்டமர் வரணும், அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், நம்ம தரமான உணவு கொடுக்கணும், சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கணும். ஒரு வாஷ் பேசன்ல போய் கை கழுவுனாங்கன்னா கை கழுவுற இடம் சுத்தமா இருக்கணும். ஒரு பாத்ரூம் போய் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பாத்ரூம் இடம் வந்து சுத்தமா இருக்கணும். இது எல்லாமே நம்ம நல்லபடியா வச்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கீங்க. ஒரு கடையை இப்ப ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த மதுரை கடையும் சிவகாசி கடையும் எவ்வளவு நாள் இருக்கும் சம்பத்கான்? கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 ல இருந்து 8 மாசத்துக்குள்ள சம்பத்கான். இவங்க சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணாம பாம் ஆயில் வாங்கி யூஸ் பண்றது கேட்டா விலை கம்மியா இருக்குது அதனால அதை வாங்கி யூஸ் பண்றாங்கிறது. நம்ம பன்னீர் அப்படின்னா அந்த குவாலிட்டியான பன்னீர் தான் போடணும். 1 கிலோ பன்னீர் வந்து 450 ரூபாயில இருந்து 550 ரூபா பக்கம் வருதுங்க. அந்த பன்னீர் தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி டூப்ளிகேட் பன்னீர்லாம் இருக்கு, 250 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் பன்னீர் இருக்கு. அந்த பன்னீர் வாங்கி இவங்க யூஸ் பண்றது. நம்ம கொடுக்குற பிரியாணி பேஸ்ட், நம்ம கொடுக்குற மசாலா வச்சு தான் இங்க சமைக்கணும். இதை வச்சு சமைக்காம அவங்களா ஒரு பிரியாணி பேஸ்ட்டை தயார் பண்ணி அவங்களா ஒரு மசாலாவை போட்டு அவங்களா ஒண்ணு சமைக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா கஸ்டமர் இங்க கூப்பிட்டுட்டு சிவகண்ணனை நம்பி தான் நான் வந்தேன், சாப்பிட்டேன், என்னங்க இப்போ வந்து பிரியாணி வந்து இப்படி இருக்குங்க, காரமா இருக்குங்க, தொண்டையெல்லாம் எரியுதுங்க, ஆயில் நிறைய இருக்குங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது பாத்தீங்களா? இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க தனியா ஒரு மசாலா கொடுப்போம், நாங்க தனியா ஒரு பேஸ்ட் கொடுப்போம். இதை மட்டும் வச்சுதான் சமைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஹோட்டலை பொறுத்த அளவுக்கு மாஸ்டர் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமே ஒரு எஸ்ஓபிக்குள்ள அடங்குங்க. எஸ்ஓபி அப்படின்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. எதனால இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு பொருளை எப்படி வாங்கணும் அப்படின்றது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு சிக்கனை எப்படி வாங்கணும் அப்படின்றது நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எப்படி அவங்களை கவனிக்கணுன்றது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு வாஷ் பேஷனை எப்படி நீட்டா மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு கிச்சனுக்கு உண்டான தேவையான அனைத்து பொருட்களும் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட மசாலா வச்சு சமைக்கணும்ன்றதையும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நம்மளோட மசாலா வச்சு சமைக்காம விலை கம்மியா கிடைக்குதுன்னு ஏதோ ஒரு பொருளை வாங்கி சமைச்சு நீங்க சிவகண்ணனை நம்பி வந்து அங்க ஒரு குவாலிட்டி இல்லாத பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு சிவகண்ணன் மேல ஒரு பெரிய அதிருப்தி கிடைக்கும். அதனாலதான் கடை ஓபன் பண்ணி ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆனாலும் சரி நம்ம கடையை விட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவு. இல்ல நம்ம ஏதோ இப்பதான் கடையை ஓபன் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டிடலாம் அப்படி இப்படின்னு நினைக்கிறது எனக்கு அந்த மாதிரி காசு தேவையில்லைங்க. என்னோட இந்த உணவுத்துறையே என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட இந்த உணவுத்துறையை. நானும் சம்பத்கானும் பயணிக்கும் போது நம்ம நன்றி மசாலால நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். நோ ப்ரெசர்வேட்டிவ் மசாலா, நோ ஆர்டிபிஷியல் கலர் மசாலா, நோ ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் மசாலா, இது முழுக்க முழுக்க உங்க வீட்டுல உள்ள மசாலா மாதிரியே சொல்லியிருப்போம். இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் இல்லாம நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தாங்க. எப்பவுமே ஒரு உணவுத்துறையில வந்து தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த தவறை திருத்துறதுக்காக நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், எங்களால் முடியல. ஃபைனலாக வந்து இதுதான் எங்களோட முடிவு. சிவகாசியில் உள்ள சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டும் மதுரையில் உள்ள சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்னு நீங்கள் நம்பி போக வேணாம். இன்னும் கூடிய விரைவில் சட்டப்படி அந்த போர்டை இறக்கிறதுக்கு உண்டான என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதை கண்டிப்பாக எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா நாங்கள் நிறைய டைம் சொல்லிட்டோம், நீங்கள் போர்டை இறக்குங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. அதனால நம்ம இப்படி ஒரு வீடியோவே போட்டுட்டு மக்களுக்கு அறிவிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். சம்பத்கான், உங்களோட கருத்து என்ன? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைஸ் கேட்டு வரீங்க,
அந்த மாதிரி வரும்போது நாங்கள் எல்லாருக்கும் அப்செட் பண்ணுறோம். ஆனால் அதுலேயே நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். பட் என்னன்னா எல்லாரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வராங்க. அவங்களுக்காக நாங்கள் ஹோட்டல் தொழிலை பற்றி தெரியாது, மசாலா பற்றி தெரியாது. நாங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல மசாலா ஹோட்டல் தொழில் அருமையான தொழில், அதில் அவங்க டெவலப் ஆனதுக்காக இதெல்லாம் பண்ணி தரோம். பட் அதில் தொழில் பண்ணணும் ஓகே, ஆனால் மணி மோட்டிவோட பண்ணும்போது எங்களுக்கு என்ன கஷ்டமாயிடுச்சு. இப்போ இது வந்து அவங்க தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கணுங்க, இது இந்த 2 பிரான்ச்சஸ் கொடுத்தோம். பட் அவங்க மணி மோட்டிவோட அதில் ஃபுட்டில் கலக்கக்கூடாத கலந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? நாம் அது இப்படி தான் பண்ணணும், இதுதான் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். அதை விட்டு மற்றதை வேறெல்லாம் போட்டாங்கன்னா அது நாளைக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எங்கள் பேர் கெட்டு போயிடும், நம்ம ஃபுட் குவாலிட்டிக்கு எடுத்து விட்டுரும். இதுக்காக தான் வெளியே க்ளோஸ் பண்ணுற மொழியை எங்களுக்கும் அவங்கள மாதிரி மணி மோட்டிவ் இருந்தால் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக இருந்துட்டு போது அப்படியே போகுட்டு. ஏன்னா எங்கள் கவுண்டிங்கில் 1+2 இருக்குமே அப்படின்னு. கடைசியாக சம்பவம் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ராயல்ட்டி கூட நீங்கள் 2-3 மாதம் எனக்கு தர வேணாம், நீங்கள் வந்து ப்ராப்பராக கடையை நடத்துங்க. இதில் என்னன்னா அக்ரிமெண்ட் வேற இப்போ வரைக்கும் போடலை சிவகாசி கடைக்கு. நீங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு ஒரு 2-3 மாதம் நீங்கள் ராயல்ட்டியே தர வேணாம், கடையை நம்ம நல்லா பிக்கப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம எவ்வளோதான் நம்ம இறங்கி போகிறது? எனக்கு வந்து சம்பவம் உணவுல வந்து குவாலிட்டி இல்லாமல் கொடுக்கறது எனக்கு விருப்பமே இல்லை சம்பவம். கண்டிப்பாக, ஏன்னா உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நல்ல சுவையாகவும் கொடுக்கணும், ஆரோக்கியமாகவும் கொடுக்கணும். அதில் தப்பு நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கோவப்படுத்த செய்வோம். அதனால இது க்ளோஸ் ஆகுது. தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா நமக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். மதுரையிலையும் சரி சிவகாசிலையும் சரி நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸியை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் உணவுத்துறையை வந்து முழு ஆத்மாத்மா நீங்கள் விரும்பி லவ் பண்ணி அந்த தொழில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் எங்களோட நம்பர் கொடுத்துறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாம். மதுரை சிவகாசி ஓப்பனாக இருக்குது.